ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் பைக்கில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சுத்தமாக தேஞ்சிருச்சு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. செயினும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லூஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இருக்க இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி செயின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் லிங்க்கை வந்து நம்மளால் வந்து கழட்ட முடியும். அப்படி கழட்டுறதால பார்த்தீங்கன்னா செயினோட லென்த்தை வந்து நம்ம குறைக்கிறதால திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த செயினில் நம்ம 2 லிங்க்கு கட்ட போகிறோம். அந்த லிங்கை கட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் செயினில் இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கணும். எல்லா செயின்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லிங்கை கட்டுறதுக்கு சொல்லி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு மாதிரி இருக்கும். அந்த வெட்டு வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டாக உங்கள் செயினில் கரெக்டாக இந்த வெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கட்டிங் பிளேட் வச்சு அந்த லாக்கை கட்டணும். நீங்கள் அந்த வெட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒன் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை கட்டி காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா இப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கரெக்டாக வந்து அந்த வெட்டு பாயிண்ட்டில் கட்டிங் பிளேடை வச்சு அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாக் வந்து கண்டிடும். இது வந்து ஃபஸ்ட் டைம் கட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி லூப்ரிகேட் பண்ணியிருப்போம். இந்த டஸ்ட்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதால வந்து கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா கண்டிக்கும். இப்போ நான் கட்டினதுக்கப்புறம் அந்த லிங்கை காட்டுறேன் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஐடியா வரும் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம லாக் எடுத்துட்டோம். லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தால் வந்துடும். இது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் வெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெட்டு தான் வந்து லாக்கு. நான் அதை நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கயிற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த லாக் ரொம்பவே அவசியம். ஏன்னா திருப்பி செயினை மாட்டும் போது இந்த லாக் முக்கியமாக தேவை. அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், அதுக்குள்ளே வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட்டையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதை தான் எடுக்க போகிறோம். இந்த பிளேட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த செயினோட லிங்க்கை வந்து பிடிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது மொத்தமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி திருப்பி மாட்டணும். இதை வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. அதனால் வந்து எப்படி கட்டுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சப்போஸ் டவுட் இருக்கவங்க ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறதுன்றது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் வரும் செயின் ஸ்ப்ராக்கெட்டு. ஒரு சில வண்டிக்கு இன்னும் காஸ்ட் அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றணும்னா அதுக்கான மெக்கானிக் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகும். ஆனால் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே தான் மாற்றுறோம். இதுக்கு வேணால் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். 2 சைடு ஹோல்ஸ் இருக்க மாதிரி. இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் விஷயம், கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 2 புள்ளி மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைட்டாக அப்படி தள்ளினீங்கன்னா அந்த லிங்க் வந்து கண்டி வந்துடும். இது வந்து ஆல்ரெடி அதிகமாக ஆயில் போட்டிருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசை மாதிரி பிடிச்சிருக்கு. செயினும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால வந்து கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயினை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ண போகிறோம். என்ன தான் கட்டிங் பிளேட் அழுத்தி பார்த்தாலும் வரல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா செயினை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துருவோம். பாருங்கள். அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா செயின் வந்து க்ளீன் பண்ண போகிறதில்ல. நான் எப்பயுமே இந்த செயின் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வர செயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது கிலோமீட்டர் அதிகமாக ஓரதால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்கும். இந்த நம்ம லூப்ரிகேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த லூப்ரிகேஷனால தான் வந்து இது வந்து குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த லூப்ரிகேஷனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயின் வந்து சலசலம் சவுண்டு வந்துடும். அப்போ வந்து இந்த செயினை க்ளீனே பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி வந்து தின்னாக இருக்க செயினை வந்து யாருமே க்ளீன் பண்ணாதீங்க. இந்த ஹோண்டா தவிர மற்ற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான செயின் கொடுக்குறாங்க. அது வந்து திக்காக இருக்கும். திக்காக இருக்க செயினை எந்த தான் க்ளீன் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த மாதிரி தின்னாக இருக்க செயினை க்ளீன் பண்ணிங்கன்னா சலசலம் சவுண்டு வந்துடும். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றுற மாதிரி ஆகிடும். நான் ஆல்ரெடி 2 செயின் ஸ்ப்ராக்கெட் இதனால மாற்றிருக்கேன். அதனால தான் வந்து நான் செயினை வந்து எப்பவுமே க்ளீனாக பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது செயின். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் இல்லை 800 ரூபாய் தான் வருது மார்க்கெட்டில். இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன்னா நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா புது செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து மாற்ற முடியாது. அவங்களுக்கான ஒரு ஆப்ஷனுக்காக தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து லூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த லிங்க்கை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் எப்படி லூஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா செயின் தொங்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் செயின் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தால் வந்துடும். அதே மாதிரி கட்டுறவங்க பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட்டையும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து திருப்பி செயின் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு கட்டிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம கட்டணும். அது கொஞ்சம் லைட்டாக டைட்டாக தான் கைஸ் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம க்ரீஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணுறோம்ல, ஆக்சுவலாக வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிவிடுவாங்க. இந்த ஆயில் செயின் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வந்து மண் படப்பட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி சகதி மாதிரி ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் ஹோண்டா பைக்ஸ் இல்லாத வேறு யார் வச்சுருந்தாலும் தயவு செஞ்சு செயினை வந்து க்ளீன் பண்ணி போடுங்க. ஹோண்டா பைக்ஸ் வச்சுருக்கவங்க அதே மாதிரி இந்த மாதிரி தின்னாக இருக்க செயினுக்கு யாருமே க்ளீன் பண்ணி போடாதீங்க. க்ளீன் பண்ணிங்கன்னா சலசலம் சவுண்டு வரும். அதுவே வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதுதான் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
சப்போஸ் இது வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குன்னா கடையில் வந்து இதே மாதிரி காமிச்சு வாங்கிக்கோங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் வரும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து முக்கியமாக செயினை கைட்டியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம், செயினை வந்து ஸ்ப்ராக்கெட்லேருந்து எடுக்கணும். அதே மாதிரி நான் வந்து அந்த செயினுக்கு மேலே அந்த கவரெல்லாம் கைட்டினதெல்லாம் போடல. அது வந்து எப்படி கைட்டணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கவர்லாம் எப்படி கைட்டணுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா அது போட்டால் வந்து வீடியோ வந்து தேவையில்லாமல் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் விஷயம், செயினை வந்து நம்ம அதுலேருந்து எடுக்க போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கைட்டின பார்த்தீங்களா, அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. செயினை கைட்டுறது ரொம்ப ஈஸி. லைட்டாக வந்து வீலை இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா போதும், அதுவே தானாக கைண்டி வந்து விழுந்துடும். முக்கியமான விஷயம், அந்த மாதிரி சுற்றும் போது கைக்கு உள்ளே வச்சிட போகிறீங்க. ஏன்னா கை மாட்டிக்கிச்சுன்னா கூட வந்து கட் ஆகிடும். செயினை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைஸ். செயின் லூப் பண்ணும் போதும் சரி, கைட்டும் போதும் சரி, செயினில் எந்த வேலை பார்த்தாலும் சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோ சுத்த விட்டோ எதுவுமே பண்ணக்கூடாது. அது எப்பயுமே வண்டி ஐடியலாக இருக்கும் போது தான் பண்ணணும். இப்போ எட்ஜில் கைட் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தொடச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே தான் வேலை செய்ய போகிறோம். அந்த இடத்துல வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து அந்த அளவுக்கு வேலை சுத்தமாக இருக்காது. அது இல்லாமல் வந்து இப்போ அங்கே இருக்க லிங்க் நம்ம கைட்டணும். அதுதான் இருக்கிறதுல பெரிய வேலை. ஸோ இப்போ நம்ம வீட்டிலே கைட்டுறதால பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எந்த டூல்ஸுமே கிடையாது. நான் எப்படி கைட்டுறதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து என்ன ஸ்பேனர் தேவை, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத அதை பார்த்து கற்றுக்கோங்க. இதில் நம்ம எதுவுமே பண்ணல, டேரெக்டாக செயினை தான் கைட்டியிருக்கோம். இதுக்கு இப்போதைக்கு எந்த டூல்ஸுமே தேவையில்லை. வீலை லூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வீல் ஸ்பேனர் தேவை. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேரிங் எடுத்துக்கிறேன். எதுக்காகனா சென்டராக ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸுக்காக தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த செயினை கரெக்டாக அது மேலே வச்சு அந்த லிங்க்கை வந்து அடித்து தான் கைட்டணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த வெளியே கைட்டணும் பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லிங்க்கு. மற்றபடி உள்ளே இருக்கிற லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரிவிட் மாதிரி அடிச்சிருப்பாங்க. அதை வந்து கைட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அடித்து தான் கைட்ட முடியும். அதெல்லாம் வந்து இன்பில்ட்டாக ரிவிட்டு, அதை வந்து கைட்டெல்லாம் முடியாது. ஒரே லிங்க் மட்டும் தான் வந்து கைட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து சுற்றி வச்சு அடிக்கணும். இது வந்து ஸ்லிப்பாக தான் செய்யும். பட் ஆனால் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்துடும். அடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிங்க. ஏன்னா வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா கையில் அடிபட்டுரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கட்டிங் பிளேட் வச்சு அடிக்கிறேன். இதுவே மெக்கானிக் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அந்த ரிவிட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் அடிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் ஆணி வச்சு அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அந்த லாக் வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ அந்த லாக்கை வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் கட்டிங் பிளேடால் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். பட் ஆனால் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்கில் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ரிவிட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் வெளியே வர மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வலிச்சு பார்க்குறேன், பட் ஆனால் வரல. ஸோ இதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திரும்பி வச்சு ஆணி வச்சு அடிக்கிறது தான். ஸோ திருப்பி ஆணி வச்சு நான் அடிக்கிறேன், அடித்து தான் அது எடுக்கிறேன். ஸோ இது எல்லாருமே அடிக்கும்போது கீழே ஒரு போல்டோ இல்லை ஏதாச்சும் வந்து சப்போர்ட்டுக்கு எதாவது வச்சு அடிங்க. ஏன்னா நம்ம அடிக்கும்போது உள்ளேருந்து அந்த வருது பார்த்தீங்களா, அது வந்து கீழே இறங்கணும். அப்படி இறங்கினா மட்டும்தான் அதால் ரிலீஸ் பண்ண முடியும். இதுவே வெறும் தரையில் வச்சு அடிச்சிங்கன்னா அது வந்து வெளியே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஆணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் போகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப பெரிய சைஸ் ஆணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹோலுக்குள்ளே போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் வந்து டேமேஜ் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் எடுக்கிற ஆணியை வந்து கரெக்டான ஆணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப சின்ன ஆணி எடுத்தாலும் வந்து அந்த அளவுக்கு உள்ளே போகாது. ஐ மீன் எப்படின்னா ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும், இல்லை ஆணி வந்து வளைஞ்சிரும். ஸோ நீங்கள் எடுக்கிற ஆணி வந்து மினிமம் ஒரு 2 இன்ச் ஆணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து எடுத்துட்டோம். இதுதான் வந்து அந்த உள்ளே இருக்க ரிவிட். ஆக்சுவலாக இதுதான் வந்து செயின் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கைட்டின செயின். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிங்க் எடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 2 லிங்க் எடுத்தாலே போதும். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பாதி வந்து உள்ளே வந்துடும். சப்போஸ் 3 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செயின் டைட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்து 2 எடுங்க, அதுவே போதும். இப்போ நம்ம அந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா துடைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயினை வந்து இப்போ கனெக்ட் பண்ணும்போது இந்த எட்ஜில் தான் வந்து அந்த லாக்கை போட்டு லாக் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் டஸ்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து சரியாக லாக் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், ஹோண்டா செயின் ரொம்ப மெலிசாக இருக்க செயினை மட்டும் தயவு செஞ்சு க்ளீன் பண்ணாதீங்க. மற்றபடி எந்த செயினாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி போடுங்க. க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செயின் கிளீனர்லாம் விற்குது, அதை தான் போடணுமானா அப்படிலாம் இல்லை. கெரோசின் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் டீசல் யூஸ் பண்ணலாம், அதுவே வந்து நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயினை வந்து திருப்பி மாட்டும் போதும் அதே மாதிரி தான் சொல்கிறேன், பார்த்து மாட்டுங்க. ஏன்னா கையை மாட்டிக்கிச்சுன்னா கையை வந்து அறுத்துரும். ஈவன் தான் வண்டி ரன்னிங்கில் இல்லைனாலும் கை மாட்டினா வலிக்க தான் செய்யும். அதனால் வந்து இது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சின்னதாக பண்ணுற தப்பு வந்து திருப்பி பழகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து அது பெரிய ரிஸ்க் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஸ்ப்ராக்கெட்டை போட்டுட்டோம். இப்போ சின்ன ஸ்ப்ராக்கெட்டை போட்டுட்டு லைட்டாக வந்து வீலை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா செயின் வந்து தானாக கீழே வருது. அதே மாதிரி இதை மாட்டும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மாட்டுங்க. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நம்ம வீட்டில் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லிங்க் பாருங்கள் கிட்ட வந்துருச்சு. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, இதை 2 மாட்டும் போது பாருங்களேன், நம்ம கைட்டின தான் வச்சு காட்டுறேன்.
இதுதான் நம்ம கைட்டினது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் கைட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயினை வந்து முன்னாடி அட்ஜஸ்ட்டை வந்து முன்னாடி தள்ளணும். அப்போ தான் வந்து செயின் வந்து எட்டும். நான் இப்போ உங்களுக்காக காட்டுறேன் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எத்தனை லிங்க்கு கைட்டி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லிங்கை கைட்டி இருக்கும். இப்போ அதை மாட்டினோன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்னா அட்ஜஸ்டரை வந்து முன்னாடி தள்ளுறோம். அதாவது வந்து டைட் பண்ண பார்த்திங்கன்னா செயின் அட்ஜஸ்டர் முன்னாடி வரும் பார்த்திங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின் லூஸ் ஆகும். ஸோ வந்து 2 சைடு போல்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு வீலை வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் தள்ளுங்க. ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் வந்து மாட்டுங்க. அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்திர அதே சேம் மெத்தட் தான் கைஸ். என்ன ஒன்று எக்ஸிஸ்டிங்காக இருக்க செயின்லேயே 2 லிங்கை கைட்டுறோம். இதனால் வந்து ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு பாதிப்புலாம் ஏற்படாது. இங்கே கரெக்டாக லிங்கை கைட்டிட்டு கரெக்டாக மாட்டிட்டிங்கனாலே போதும். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க. இது வந்து மெக்கானிக்ஸும் பண்ணுவாங்க. பட் ஆனால் டைம் அதிகமாக வரதால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லிங்க்கு கட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது வராது. அந்த செயின்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். இந்த செயினில் இருக்க மாதிரி அந்த லாக் இருந்துச்சுன்னா அந்த செயினை வந்து கண்டிப்பாக நம்மளால் லிங்க்கு கைட்ட முடியும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயினை நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கைட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து உள் பக்கமாக இருந்து திருப்பி போடுறோம். எப்பயுமே லாக் வந்து வெளி பக்கமாக தான் போடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா செயினை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேட் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிளேட்டை வந்து அதில் வைக்கணும். இதுதான் அந்த பிளேட்டு. ஸோ இந்த பிளேட்டை கரெக்டாக அதுக்குள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாக்கை கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாக் வந்து கரெக்டாக லாக் ஆகிடுச்சான்னு 1 வாட்டி 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாக் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ரன்னிங்கில் வந்து செயின் கைட்டிக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லாக் தான் போட போகிறோம். இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைட்டினா பார்த்தீங்களா அந்த லாக் தான். ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நம்ம செயின் வந்து க்ளீன் பண்ணாததால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த பிசு பிசுன்னு இருக்கிறதால அப்படி இருக்குது. சப்போஸ் டைட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் வீடியோக்காக நான் திருப்பி போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இது வந்து செயின் மாட்டும் போது டைட்டாக இருந்துச்சுன்னா, லைக் அந்த லாக் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி திருப்பி போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லாக்கை போட்டுட்டு இந்த பின்னை போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம லாக்கை போட போகிறோம். லாக்கை எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் இருந்து லாக் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த லாக் போடும்போது விரலெல்லாம் அங்கே வச்சிடாதீங்க. ஏன்னா கட்டிங் பிளேட் ஸ்லிப் ஆச்சு இல்லை இந்த லாக்கே போட்டிங்கன்னா கையை போட்டு அழிச்சிடும். அதனால் வந்து கூடுமான அளவுக்கு விரலை வந்து இந்த பக்கம் வைக்காதீங்க, அந்த பக்கம் வைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு தான் பண்ணுவாங்க. பக்கத்தில் விரலை வச்சுக்கிட்டே இல்லை விரலை பிடிச்சிக்கிட்டே வந்து அழுத்துவாங்க. அந்த மாதிரி அழுத்தும் போது என்ன ஆகும்னா கட்டிங் பிளேடை விரலை காலி பண்ணிவிடும். அப்படி இல்லைனா அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே போட்டு தோலை வந்து நசிக்கிடும். இதனால் வந்து செயினில் கையை விட்டு அடிப்பட்டவங்களும் இந்த மாதிரி லாக் போடும்போது அடிப்பட்டவங்க தான் அதிகம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கை போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, செயினையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணலை, ஃபுல் டைட் வைக்கல, கரெக்டாக வந்து மீடியமான டைட் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ எட்ஜில் இருந்துச்சு, இப்போ வந்து பாருங்கள் 3 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து புது செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுங்க. கரெக்டாக லூப்ரிகேட் பண்ணி கரெக்டாக செயின் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு சில செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடம் மட்டும் டைட் ஆகிடும். அந்த மாதிரி ஆனால் தான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுற மாதிரி வரும். இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றாமலே எக்ஸிஸ்டிங்காக இருக்க செயினில் லிங்கை கைட்டி புது செயின் மாதிரி மாற்றிட்டோம். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.